நண்பர்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்மால நினைச்சு கூட பார்க்க முடியாது இல்லையா? ஆனா கஷ்ட காலத்துல கூட நிக்கிற உண்மையான நண்பன் யாரு? நம்மள காயப்படுத்துறவங்க யாரு? இது எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த கேள்விக்கு ஒரு அழகான பதில சொல்ற கதை தான் உண்மையான நண்பன். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு விஷயங்களை பாருங்க. ஒன்னு மணல்ல எழுதப்பட்டது, இன்னொன்னு கல்லுல எழுதப்பட்டது. ஏன் இந்த வித்தியாசம்? இந்த மர்மம் முடிச்சு அவிழ்க்கணும்னா நாம கதைக்குள்ள போய் தான் ஆகணும். வாங்க போகலாம். இந்த கதை எங்க தொடங்குதுன்னா, சுட்டு எரிக்கிற வெயிலும் வறண்ட காத்தும் வீசுற ஒரு பெரிய பாலைவனத்துல. இந்த கடுமையான சூழல் தான் ரெண்டு நண்பர்களோட நட்ப பெரிய சோதனைக்கு உள்ளாக்க போகுது. பாபு, ராமு இவங்க ரெண்டு பேரும் உயிர் நண்பர்கள். அதுல பாபு கொஞ்சம் ஏழ்மையானவன், ராமுவோ நல்ல வசதியானவன். இவங்க ரெண்டு பேரும் ஒரு கொடூரமான பாலைவனத்தை கடக்க வேண்டிய ஒரு சூழல். பயணத்தை ஆரம்பிக்கும் போது ரொம்ப உறுதியா ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. நமக்கு கிடைக்கிற சாப்பாட்டையும் தண்ணியையும் சரிசமமா பகிர்ந்துக்கணும் அப்படின்னு. ஆனா பாருங்க, வெயில் எப்படி சுட்டெரிச்சதோ அதே மாதிரி அவங்க நட்போட உறுதியும் கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிச்சிடுச்சு. அங்கதான் ஒரு சின்ன விரிசல் விழுது. நாட்கள் போக போக ராமுவோட சுயநலம் மெதுவா வெளியே வர ஆரம்பிக்குது. போட்ட ஒப்பந்தத்தை எல்லாம் காத்துல பறக்க விட்டுட்டு சாப்பாட்டையும் தண்ணியையும் தனக்கே வச்சுக்கிறான். பாவம் பாபு, பசியும் தாகமும் அவனை வாட்டினாலும் ரொம்ப அமைதியா இருக்கான். அது அவனோட பலமா இல்ல பலவீனமா? ஒரு மரத்திலிருந்து விழுந்து சில பேரீச்சம் பழங்களை பாபு எடுக்க போறான். அப்போ ராமு அவனை தடுக்கிறான். ஏன் இப்படி பண்றன்னு பாபு கேட்டதுக்கு ராமுவோட கோபம் எரிமலை மாதிரி வெடிக்குது. நான் உனக்கு துரோகம் பண்றேன்னு குற்றம் சாட்டுறியா அப்படின்னு சீர்றான். அந்த கோபத்தோட உச்சத்துல நட்பையெல்லாம் மறந்து ராமு தன் நண்பன் பாபுவ ஓங்கி கண்ணத்துல அறையிறான். அந்த ஒரு அடியில அவங்களோட நட்பு நொறுங்கி போன மாதிரி இருந்துச்சு. கண்ணத்துல விழுந்த அடிய விட மனசுல பட்ட வலிதான் அதிகம். ஆனா பாபு கோபப்படல. ரொம்ப அமைதியா கீழே குனிஞ்சு மணல்ல எழுதுறான். இன்னைக்கு என் நண்பன் என்ன அடிச்சுட்டான் பாருங்க. காத்தடிச்சா அழிஞ்சு போற மணல்ல தன் வலியே எழுதுறான். அடி, வலி, கோபம். இதுக்கப்புறம் என்ன ஆச்சு? கதை இங்கிருந்து ஒரு புது வழியில போகுது. அது ஒரு மனமாற்றத்தோட வழி. ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிடுறாங்க. 2 நாள் குடிக்க தண்ணி இல்ல, பேச கூட ஆள் இல்ல. அந்த பாலைவனத்தோட குளுமைய விட தனிமையோட குழுமம் அவங்கள ரொம்பவே வாட்டுது. தாகத்தோட உச்சத்துல இருந்த ராமுக்கு எங்க இருந்தோ கொஞ்சம் தண்ணி கிடைக்குது. ஆனா அதை குடிக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு பாபுவோட முகம்தான் ஞாபகத்துக்கு வருது. குற்ற உணர்ச்சி அவனை சுடுது. ஐயோ, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு வருத்தப்படுறான். உடனே ராமு பாபுவை தேடி ஓடுறான். அந்த தண்ணியை அவங்க கிட்ட கொடுத்து, இதுல ஒருத்தருக்கு தான் தண்ணி இருக்கு, இத நீ குடின்னு சொல்றான். அது வெறும் தண்ணி இல்ல, அது ஒரு மன்னிப்பு. ஒரு அடிக்கு மணல்ல எழுதுனானே பாபு, இப்போ இந்த உதவிக்கு அவன் எங்க எழுதுவான்? இந்த தடவை அவன் தேர்ந்தெடுத்த இடம் வேற. தண்ணியால தாகம் தீண்டுச்சு, நண்பனோட அன்பால மனசு நெறிஞ்சது. பாபு ஒரு பெரிய பாறைய தேடி போறான். அதுல தன் நன்றிய ஒரு சரித்திரமா செதுக்க ஆரம்பிக்கிறான். நாம ஆரம்பத்துல பார்த்த அந்த மர்மம் இப்போ விலகுது. பாத்தீங்களா? வலிய மணல்ல எழுதுனா, ஆனா உதவிய கல்லுல செதுக்கியிருக்கான். தப்பு செஞ்சா அது மறக்கப்படணும், ஆனா உதவி செஞ்சா அது எப்பவும் மறக்க கூடாது. இதுதான் பாபுவோட தத்துவம். பாபுவோட இந்த செயலை பார்த்த ஒரு தெய்வீக சக்தி அவன் முன்னாடி தோன்றி கேக்குது. ஏன்பா, காயத்த மண்ணிலையும் உதவிய கல்லுலயும் எழுதுன? இந்த கேள்விக்கான பதில்ல தான் நட்போட மொத்த ரகசியமே அடங்கியிருக்கு. பாபு சொல்ல போற பதில் வெறும் பதில் மட்டும் இல்ல, அது நம்ம எல்லாருடைய வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய பாடம். அப்போ பாபு சொல்றான், தவறுகள்லாம் காத்த மாதிரி அது வீசிட்டு போயிடணும். அதனாலதான் அந்த வலிய நிலைக்காத மணல்ல எழுதுன. ஆனா உதவி அப்படி இல்ல, அது ரொம்ப விலமதிப்பற்றது. அது காலத்தால அழியாத கல்லு மாதிரி. அதனாலதான் அந்த நல்ல செயலை அழியாத கல்லுல செதுக்கின. பாத்தீங்களா? மன்னிப்பை எளிதாக்கணும், நன்றிய நிலைக்க வைக்கணும். சோ இந்த கதையோட நீதி என்னன்னா, மத்தவங்க நமக்கு செய்யற தவறுகளை மன்னிச்சு மறந்துடணும். ஆனா அவங்க நமக்கு செய்யற உதவிகளை மட்டும் நாம எப்பவுமே மறக்க கூடாது. சரி, கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையில நீங்க எதை மணல்ல எழுத போறீங்க, எதை கல்லுல செதுக்க போறீங்க? இதுக்கு நீங்க சொல்ற பதில் தான் உங்க நட்போட ஆழத்தை சொல்லும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.